நேயர்களே, ரொம்ப முக்கியமா பேச போறது சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இவர்கள் வளைகுடா நட்பு நாடுகளில் இப்போ திறந்த எதிரிகளாக மாறியிருக்கிறார்கள். சில காலமாகவே ஆயில் உற்பத்தியில சூடான் போர் வரையிலான பிரச்சனைகள்ல சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சூடான் விவகாரத்திலும் கூட முரண்படுகிறது. ஆனா அவற்றின் வேறுபாடுகள் கிட்டத்தட்ட அது வெளிப்படையா வெடிக்கல. ஆனா இந்த மோதல், ஏமனுடைய தாக்குதல், சவுதி அரேபியாவுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கான உறவு கடந்த காலத்தில் பூடகமாக மறைமுகமாக சூடான் விவகாரத்தில் இருந்தது. தற்போது ஏமன் விவகாரத்தில் 2026 நிச்சயமா மாறப்போகுது. சவுதி அரேபியா செவ்வாய்க்கிழமை ஏமன் நாட்டில் முகல்லாவில் குண்டு வீசி பிரிவினைவாத தெற்கிடைக்கல் கவுன்சிலுக்கு எஸ்டிசி சவுத் அந்த ஃபோர்ஸுக்கு ஒதுக்கப்பட்ட ஐக்கிய அரபு அமரகத்துடைய ஆயுத கப்பலை தாக்கிட்டாங்க. முன்னப்போதும் இல்லாத வகையில சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமரகத்தையும் அதனுடைய பாதுகாப்பு குறித்தும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஆபத்தான நடவடிக்கை அப்படின்னு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இப்போ வெளிப்படையாக குற்றம் சாட்டிட்டாங்க. சவுதி அரேபியா அடிப்படை தவறுகளை பரப்புவதாக மீண்டும் மீண்டும் ஐக்கிய அரபு அமீரகம் மிக மோசமாக சவுதிக்கு எதிரான பதிலடி கொடுக்கிறது. இதற்கிடையில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய மூத்த அறிஞர் அப்துல் கலேக் அப்துல்லா அவர் என்ன சொல்றாருன்னா, தெற்கு ஏமன் மீதான அப்பட்டமான இராணுவ தாக்குதல் வீர செயல் கிடையாது. அல் ஜசீராவுல பேசுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஐக்கிய அரபு அமரகத்தின் நடவடிக்கைகள் குறித்து நான் பொது கருத்தை தெரிவிக்கல, ஆனா சவுதியினுடைய ஆரோக்கியமற்ற விவாதத்திற்கும் நடவடிக்கைகளுக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆயுதமேண்டிய அரசு சாரா ஆதரவோடு சவுதி அரேபியா அவர்களுடைய எகிப்து மற்றும் முக்கிய பங்காளிகளுடன தனது பிராந்திய உறவுகளை சமநிலைப்படுத்தும் திறனில் ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு திருப்பு முனையை நெருங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு இன்டர்நேஷனல் கிறிஸ்டியன் உல்ட்ரீசன் போன்றவர்கள் தன் கருத்தை இப்போ தெரிவிக்கிறாங்க. ஆனா இயல்பு நிலை இப்போது திரும்பாத ஒரு காலகட்டத்திற்குள்ள நுழைஞ்சிருக்கு ரெண்டு நாட்டுக்கும் இடையில. அதுல சந்தேகமே இல்லை. பிராந்தியத்தில் உள்ள பிரிவினைவாதிகளும் சவுதி அரேபியாவின் செலவில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பொருந்தக்கூடிய எல்லை மற்றும் அரசியல் யதார்த்தங்களை மாற்ற முயற்சிக்கின்றன என்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் குறை கூறுகிறது. சவுதி தனது வல்லமையை பயன்படுத்தி இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்ட்டு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சொல்றது. ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு முன்னர் கத்தார் முற்றுகையின் போது மிக மோசமான வளைகுடா பதட்டங்களில் கூட சவுதி அரேபியா தனது அண்டை நாடுகளோடு இணைந்த படைகளை நேரடியாக குண்டு வீசல. ஆனா இன்றைக்கு அண்டை நாடுகளோடு அவங்க குண்டு வீசிட்டாங்க. 2026 மத்திய கிழக்குல அபுதாபியும் ரியாத்தும் ரெண்டுமே வளர்ந்து வரக்கூடிய பொது போட்டிய எல்லா விஷயத்திலும் அவர்கள் நிர்வாகிக்கின்றன என்பதன் மூலம் வரையறுக்கப்படும். இப்ப இந்த அணுகுமுறைகள், இந்த மாறுபட்ட அணுகுமுறைகள் பல ஆண்டுகளாக சவுதி அரேபியாவுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்குள் பல ஆண்டுகளாக தொடர்ந்தாலும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் இப்போது செயல்படலை அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. சவுதி அரேபியாவும் எகிப்து ரொம்ப முக்கிய பங்காளிகளுடன் ஆயுதமேந்திய அரசு சாரா ஆதரவோடு தனது பிராந்திய உறவுகளை மேம்படுத்துவதில் ஐக்கிய அரபு அமீரகம் இப்போ ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தை நெருங்கி இருக்கிறது. இதுல ஏமன், இந்த சூடான் சம்பவங்களை மேற்கோள் காட்டுறாங்க இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ். இப்ப என்னன்னா, சூடானில் உள்ள விரைவு ஆதரவு படைகள் RSF அது ரொம்ப மோசமான படை. இந்த துணை ராணுவ குழுவிற்கு ஆதரவு அளிப்பதில் இதுதான் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பங்கு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வற்புறுத்தி சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் விரும்பியதாக மத்திய கிழக்குக்கு கடந்த மாதம்
செய்திகள் வெளியானது. இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ரொம்பவே எல்லை மீறி போறாங்க. அங்க போய் எஸ்எஃப்க்கு அவங்க கொடுக்கிறது. இது அங்க பயங்கரவாத நாட ஏன் இவங்க செய்யறாங்கன்னா, அங்க உள்ள தங்கத்தை கொள்ளையடிப்பதற்காக இந்த வேலைகளை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் செய்வதாக தகவல் வந்திருக்கிறது. இதற்கிடையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிங்கரமாக ஏமனின் உறவுகள் மோசமடைய 2 பங்காளிகளையும் கூப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார். அதனால தற்காலிகமாக இப்பொழுது ஒரு அமைதி. எமிரேட்ஸில் உள்ள துணை இராணுவ படைக்கு ஆதரவளிக்கும் அதே வேளையில் சவுதி அரேபியா சூடானின் இராணுவத்திற்கு பின்னால் தனது எடையை செலுத்திருக்கிறது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சூடான்ல எதிர்ப்படைகளுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க. சவுதி சூடானினுடைய அரச படைகளுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க. இதே அவர்களுக்குள்ள உள்ள முரண் நமக்கு தெரியுது. ஏமனில் 2 சக்திகளும் ஹவுதிகளை எதிர்த்து யாரு யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சவுதியும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தை ஆதரித்தால் ஏமன்ல ஐக்கிய அரபு அமீரகம் பல ஆண்டுகளாக எஸ்டிசிக்கு ஆதரவு அளித்து வருகிறது. எஸ்டிசினா எது? இந்த போராளி குழு, பயங்கரவாத குழுக்கு ஏமன்ல இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. இப்ப அதுக்கு தான் குண்டை போட்டாங்க. அந்த குழு வடக்கு ஏமன்ல இருந்து வருங்காலத்தில் சவுதிக்கு உள்ள நுழையலாம். ஆக இந்த பிரிவினைவாத குழு இந்த மாத தொடக்கத்தில் தென்கிழக்கு ஏமனின் பல பகுதிகளை கைப்பற்றியது. இந்த மாதிரி நடவடிக்கை தான் சவுதியை தாக்குறதுக்கு, சவுதி அரேபியா தாக்குவதற்கு தூண்டியது. ஏமன் போர்ல சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்டும் வெவ்வேறு இராணுவ பலங்களை கொண்டுள்ளன. அதே சமயம் சோமாலி லேண்டை பிரித்து இஸ்ரேல் அதன் அங்கீகாரத்தை கண்டித்து சவுதி அரேபியா கடந்த வாரம் நடவடிக்கை எடுத்தது. ஆனால் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளை குறித்து வாயே திறக்கல யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்ற நாடுகள். நல்லா கவனிங்க. இந்த அங்கீகாரத்தை எதிர்க்கும் முஸ்லிம் மற்றும் அரபு நாடுகளிடம் நீண்ட பட்டியலில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பேர் இல்லை. அவங்க ரொம்ப மௌனமா இருக்காங்க. அபுதாபி சோமாலிலேண்டுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக அறியப்படுகிறது. அங்கு ஒரு இராணுவ தளவத்தை நிர்ணயிப்பது உள்பட. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அமெரிக்கா, இஸ்ரேல் சோமாலிலேண்டு பக்கத்துல ஒரு தளத்தை அமைக்க போறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம் நாடுகளும் சோமாலியா பிரிவதை எதிர்க்கிற போது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மட்டும் அமெரிக்காவும் இஸ்ரேலின் பக்கம் நிற்பதை சவுதி விரும்பவில்லை. ஐக்கிய அரபு அமீரகம் இப்பகுதி முழுவதும் துணை இராணுவம் மற்றும் பிரிவினைவாத குழுக்களுக்கு ஆதரவளித்து வருகிறது. ஆனால் சவுதி அரேபியா மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவின் கொம்பில் நிலவிய பல பகுதிகளில் அதனை எல்லைகளை பாதுகாக்குவதற்கு அரசியல் கூட்டணிகளை இஸ்லாமிக் சோர்ஸ்ல அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யுஏஇ பெரிய பிராக்சி படைகளை அணிதிரட்ட முடியும் என்றாலும் சவுதி அரேபியாவின் நன்மை இன்னும் பல இடங்களில் உள்ளது. சர்வதேச சட்டப்பூர்வமான ஒரு மூலோபாயம், பொருளாதார அந்நிய செலவாணி மற்றும் கற்றுக்கொண்ட பாடங்கள் இன்றைக்கு சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு குறித்து பல விஷயங்களை இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் தெரிவிக்கிறாங்க. சவுதி அரேபியா போர்களில் இருந்து விலகி தடுப்பு மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் விளைவுகளை மையமாக கொண்டு ஒரு மாதிரியை நோக்கி நகர்ந்து வருகிறது. அது ஏமன்ல தனது கடைசி தலையீட்டிற்கு ரியாட் கலந்து முடிவெடுத்தது, ஒரு கூட்டணியை வழிநடத்தியது, ஹவுதிகளை தோற்கடிக்க இவர்கள் தவறியது, இப்பொழுது பல விஷயங்களை இன்டர்நேஷனல் லெவலில் ஏற்படுத்தி இருக்கிறது. 2020ஆம் ஆண்டு அபுதாபியினுடைய உறவுகளை இயல்பாக்கி இஸ்ரேலுடன் எவ்வாறு கையாள்வது என்பது மற்றொரு வளர்ந்து வரும் பிரிவினையாகும். எல்லா நிலைகளிலும் எமிரேட்ஸ் இஸ்ரேல் கூட தான் போறாங்க. ஆனா இதை சவுதி விரும்பவில்லை. ஆகவே இப்பொழுது சவுதி அரேபியா பிராந்தியத்தில் ஒரு மிக முக்கியமாக பிரிவினைவாதிகளை சவுதி அரேபியாவின் செலவில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பொருந்தக்கூடிய நிலையில் மாற்றுவதற்கு 2 பேருக்கும் இடையில ஒரு பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இனி வரக்கூடிய 2026ல சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உடைய உறவு கடுமையாக பாதிக்கப்பட போகிறது.
அதுல இந்த செய்தியில முக்கியமா நான் இப்ப சொல்ல போறது இறுதியா, ஏமன்ல எஸ்டிசிக்கு ஆதரவு கொடுத்தது பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, சூடான்ல எஸ்டிஎஃப் அந்த பயங்கரவாத குழுவுக்கு ஆதரவு கொடுத்தது பாயிண்ட் நம்பர் 2. மூன்றாவது, அதாவது சோமாலி லேண்ட்ல யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஆதரவு கொடுத்து அவங்க இஸ்ரேல் கூட நிற்கிறது பாயிண்ட் நம்பர் 3. இவையெல்லாம் நாம பார்க்கிற போது உலகத்துல மோசமான சக்தியா பணம் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோளாக கொள்கிற யுனைடெட் அரபு எமிரேட்ஸுங்கிறது உறுதியாயிட்டு, பலஸ்தீனத்தின் ஹமாஸுக்கு எதிராக, பலஸ்தீனத்து மக்களுக்கு எதிராக தனது செயல்பாட்டை கொண்டிருக்கிற யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தோற்கப்பட வேண்டிய ஒரு சக்தி என்பதை இப்போது சவுதி அரேபியா உறுதி செய்திருக்கிறது. இஸ்ரேல் கூட சேர்ந்து ஏமனுடைய ஹவுதிகளை அவர்கள் அழிக்க நினைப்பது, பலஸ்தீனத்தில் கஸாவில் நடைபெற போராட்டத்தில் அவர்களுடைய வளத்தை அவர்கள் கொய்ய நினைப்பது, இஸ்ரேலுடைய ஏனைய சக்திகளுக்கு அவர்கள் ஆதரவு கொடுப்பது இன்றைக்கு தெளிவாகி இருக்கிறது. மத்திய கணக்கில் 2026 இன்னைக்கு 2ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய அரசு தொடரப்போகிறது, புதிய கொள்கை வளரப்போகிறது. அதில் அமெரிக்கா தலையிட போகிறது. அமெரிக்காவின் தூண்டுதலில் தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எஸ்டிசிக்கு ஆயுதம் கொடுத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு 2 பக்கமுமே ஆயுதங்கள் இருக்கும். ஆக இதை நன்கு உணர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் புரிய முடிகிறது. அண்மையில் முகமது சல்மான் அமெரிக்காவுக்கு சென்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பில்லியன்களுக்கு அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கிறார். 26லையும் இனி தொடர முடியாத சூடானுடைய பாலிசி, சோமாலியாவுடைய பாலிசி, ஏமனுடைய விவகாரங்கள் சவுதி அரேபியாவை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்று ரொம்ப தள்ளி போக வச்சுட்டு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயங்கரவாத குழுக்களுக்கும் இஸ்ரேலோடு இணைந்து ஆதரவு கொடுப்பது இப்போ வெளிச்சமாக தெரிகிறது. மீண்டும் அடுத்த களத்தில் சந்திப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.